T20 வந்து கடைசி ஒரு 5 வருஷமா அதோட டைமென்ஷனே மாறிடுச்சுன்னு எனக்கு தோணுது. T20ங்கிற ஒரு ஃபார்மட் இங்கிலாந்துல சும்மா சாதாரணமா ஸ்டார்ட் பண்ணும் போதோ அந்த ஒரு இது இல்ல. நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ரொம்ப பெரிய ஒரு கிரிப்பை கொடுத்தது வந்து 2007 T20 வேர்ல்டு கப். அது வேர்ல்டு கப்பே நம்ம ஜெயிச்சது. இந்தியாவில் அல்டிமேட்டா ஸ்டார்ட் ஆனதுக்கு ஐபிஎல் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். கரெக்டா அந்த ஒரு 2 மாசம் மட்டுமே கிரிக்கெட் பாக்குறதுக்குனே ஒருத்தங்க இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 3-4 வருஷமா 250ங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. அதுவும் ஐபிஎல் எடுத்து வச்சு பார்த்தோம்னா SRH வந்து அவங்க ஒரு ஹை ஸ்கோர் வச்சு அவங்களே அதை முடிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா இங்க ரொம்ப பாதிக்கப்படுறது பவுலர்ஸ் தான் தோணுது. பவுலர்ஸ்க்கான ஒரு கேமா இது இல்லாம, அதாவது பவுலர்ஸ்க்குன்னு மட்டும் இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கணும்ல, அந்த பேலன்சிங் வந்து மிஸ் ஆகுதோ. இங்கிலாந்து சும்மா சவுத் ஆப்பிரிக்காவை பெரியன்னு பிரிச்சிருக்காங்க. 304 ரன் 2 டெஸ்டினேஷன் சேர்ந்து விளையாண்ட மேட்ச்ல இவ்வளோ பெரிய ஹையஸ்ட் ஸ்கோர் நம்ம பார்த்தே இல்லை. ஐபிஎல் எதிர்பார்த்தோம், பட் அது நடக்கல. 304 ரன் வந்து யாரோ அடிப்பாங்கன்னு தெரியும், ஆனால் நாங்கள் தான் அடி வாங்குவோம்னு எனக்கு சத்தியமா ஐடியா இல்லாமல் போச்சு. டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சாரு. 16 பால் 50 நினைக்கிறேன். அடிச்சோடனே மேலே தூக்கி அவங்க அப்பாவுக்கு அந்த ஒரு ட்ரிபியூட் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தா என்ன மாதிரியான கேம் இல்லை ஆர்சிபிக்கு இந்த வருஷமும் இருக்கு போல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை ஆஸ்திரேலியாவை போட்டு பார்த்த மாதிரி இதுவும் நேற்று போட்டு பார்த்துருப்பாங்களோ உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கலாம். அப்படி நடந்துருந்துச்சுன்னா அது வேற மாதிரியா பேசியிருப்போம். நம்ம இப்போ உட்காந்துட்டு T20ல நல்லா ஆடுற பிளேயர்ஸ் வந்து ஓடிஐல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஓடிஐ இஸ் மேரத்தான். T20 அப்படி கிடையாது. முதல்ல எப்படி அப்ரோச் பண்றீங்களோ ஃபைனல் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரு அப்ரோச் மாறிடக்கூடாது அப்படின்னு. கடைசி ஒரு 5 ஓவர் தான் கொஞ்சம் அப்ரோச் டோட்டலா வேற மாதிரி மாறுமே தவிர ரொம்ப ஈஸி. பட் ஓடிஐல வந்து அப்ரோச் மாறிட்டு இருங்க. ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா அப்ரோச் டக்குன்னு இல்லை மறுபடியும் ஒரு ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் கேப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்று அப்படின்ட்டு. So ODI is totally different ball game. கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம என்ன டிஸ்கஷன்ல இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, T20 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பவர் கேமா மாறிட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு நேற்று ஒரு அத்தாட்சியா ஒரு விஷயம் நடந்திருக்கு. இங்கிலாந்து சும்மா சவுத் ஆப்பிரிக்காவை பெரியன்னு பிரிச்சிருக்காங்க. 304 ரன் T20ல. அதுவும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பட் ஆனால் ஒரு 2 டெஸ்டினேஷன் சேர்ந்து விளையாண்ட மேட்ச்ல இவ்வளோ பெரிய ஹையஸ்ட் ஸ்கோர் நம்ம பார்த்தே இல்லை. ஐபிஎல் எதிர்பார்த்தோம், பட் அது நடக்கல. ஆமா நான் சவுத் ஆப்பிரிக்கா ஃபேனுங்க, அதான் அப்படி உட்காந்துருக்கேன். சரி, 304 ரன் வந்து யாரோ அடிப்பாங்கன்னு தெரியும், ஆனால் நாங்கள் தான் அடி வாங்குவோம்னு எனக்கு சத்தியமா ஐடியா இல்லாமல் போச்சு. ஆனால் எதிர்பார்த்தது தான் நினைக்கிறேன். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நடந்திருக்கும். ஆமா, கண்டிப்பா நடந்துருச்சு. ஸோ T20 எந்த மாதிரியான எவல்யூஷன்ல இருக்குது, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஃபர்ஸ்ட் 2003 அப்படி T20ங்கிற ஒரு ஃபார்மட் இங்கிலாந்துல சும்மா சாதாரணமா ஸ்டார்ட் பண்ணும் போதோ அந்த ஒரு இது இல்லை. 2006 நம்ம இந்தியா வந்து ஒரு T20 இன்டர்நேஷனல் விளையாண்டுருக்கு அப்படிங்கிறதே பாதி பேருக்கு தெரியாது. அதுல ரெய்னாலாம் ஆடுவாரு. அதுவும் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கூட தான் ஆடிப்போம். ஃபர்ஸ்ட் T20 மேட்சே அதுதான். ஆனா நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ரொம்ப பெரிய ஒரு கிரிப்பை கொடுத்தது வந்து 2007 T20 வேர்ல்டு கப். அது வேர்ல்டு கப்பே நம்ம ஜெயிச்சது. அங்க இருந்தா வந்து அந்த T20 கிரேஸ் அப்படிங்கிறது அந்த வேர்ல்டு கப்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தென் இந்தியாவில் அல்டிமேட்டா ஸ்டார்ட் ஆனதுக்கு ஐபிஎல் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். கரெக்டா அந்த ஒரு 2 மாசம் மட்டுமே கிரிக்கெட் பாக்குறதுக்குன்னே ஒருத்தங்க இருப்பாங்க. அழகா பார்த்துட்டு அழகா அப்படியே அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க போயிருவாங்க. கிரிக்கெட்னே பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே T20லாம் வந்து சில என்ன இருக்குது, கிரிக்கெட் பாப்பீங்களா, ஐபிஎல் பார்ப்பேன் அப்படின்னுவாங்க. ஓகே, ரைட், நைஸ். அதாவது ஐபிஎலுக்குன்னு தனியாக ஃபேன்ஸ் உண்டு, அது கண்டிப்பா இருக்கு. இல்ல, ரொம்ப காலமா கிரிக்கெட் பாக்குறவங்க, அந்த கோச்சஸ், அப்புறம் ரொம்ப கிரிக்கெட்டை வந்து அப்படியே கவிதையா அதை வந்து அப்படியே ஊமைப்படுத்தி அவங்க எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா T20 வந்து இது என்ன கேம், இது என்னப்பா இது அந்த காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுடைய மைண்ட் செட்டே வேறையா இருக்கும். இப்ப இருக்கிறது எல்லாமே ரொம்ப 1 மினிட் ஷாட் மாட்டி அது எல்லாருக்குமே இருக்கிறது தானே. இப்போ நம்மது மட்டும் இல்ல, இது நார்மலாவே மக்களுடைய மென்டாலிட்டி. நான் இப்படி பார்த்து ரசிச்சது எப்படி அந்த இது மாறலாம் அப்படின்ட்டு. அந்த காலத்து மியூசிக் ரசிச்சவங்களுக்கு இந்த காலத்து மியூசிக் பிடிக்காது, அந்த காலத்து படத்தை ரசிச்சவங்களுக்கு இந்த காலத்து படம் பிடிக்காது, அந்த காலத்து வாழ்க்கையை வாழ்ந்தவங்களுக்கு இந்த காலத்து வாழ்க்கையில எதுவும் பிடிக்காதுன்னு சொல்ற மாதிரி இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் இதுதான். சாய் அபயங்கர் அதான் இது சாய் அபயங்கர் ஏரா அப்படின்னு இளையராஜா ரசிகர்கள் நிறைய பேருக்கு ஓ மை காட் வாட் இஸ் திஸ் அப்படின்னு. பட் யா, இட் இஸ் வாட் இட் இஸ். T20 வந்து கடைசி ஒரு 5 வருஷமா அதோட டைமென்ஷனே மாறிடுச்சுன்னு எனக்கு தோணுது. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னா ஒரு எராவா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நேத்தி மேட்சை பத்தி லைட்டா பேசிடுவோம். ஓகே, ஏன்னா அப்புறம் அவங்க தான் அந்த இதை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் T20. ஆனா 2வது T20 ஸ்டார்ட் ஆச்சு ஆகும்போதே பட்லர் என்ன தாண்டவம் ஆனான்னு தெரியல. இன்னொன்னு அப்பாவை இழந்து அப்புறம் இப்பதான் வந்திருக்காரு.
டப்பு டிப்பு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு 30 பால்ல 16 பால்ல 50 நினைக்கிறேன் அடிச்சோடனே மேல தூக்கி அவங்க அப்பாவுக்கு அந்த ஒரு ட்ரிபியூட் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தா அவர் தான் அந்த இதை ஆரம்பிச்சு விட்டதுன்னே சொல்லணும். அதை அப்படியே ஃபில் சால்ட் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து. என்ன மாதிரியான கேம் ஆர்சிபிக்கு இந்த வருஷமும் இருக்கு போல. ஆமா, அடுத்த வருஷமும் இருக்கு. ஈசாலா கப்பு, அடுத்த சாலாவும் கப்பு உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பாட்டுக்கு டப்பு டப்புன்னு தொடர்ந்து அடிச்சிட போறாங்க. அதுதான் லைக் வந்துட்டு செம்ம கிளாஸ் பேட்டிங்கு. ஆனா நம்ம இதே தான் வந்து இதுக்கு முன்னாடி பேசணும். ஓடிஐல வந்து இங்கிலாந்து வந்து ரொம்ப வீக்கரா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன இதுல இருக்குன்னு. பட் ஆனா T20 வரும்போது இங்கிலாந்து அடிக்க முடியல. அதே போல டெஸ்ட்னு வரும்போதும் அவங்க நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அந்த மைண்ட் செட்டே வந்து இப்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது 50 ஓவர் மேட்சஸ் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. மேபி லைக் பேஸ்பால் இஸ் நாட் தட் பேட் ஆஃப்டர் ஆல் அப்படின்ற மாதிரி சில டைம் பேச தோணுது அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் தெரியல, இப்போ அவங்க வந்து இப்போ லெட்ஸ் இப்போ ஏதாவது T20 நல்லா ஆடுற பிளேயர்ஸ் வந்து ஓடிஐல ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஓடிஐ இஸ் மேரத்தான். உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மேரத்தான் மாதிரி தான் அது. நீங்க அதுக்கான ஒவ்வொரு 5 ஓவருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். முதல் 5 ஓவர் எப்படி அப்ரோச் பண்ணணும், ரெண்டாவது 5 ஓவர் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு. T20 எப்படி கிடையாது. முதல்ல எப்படி அப்ரோச் பண்றீங்களோ ஃபைனல் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரு அப்ரோச் மாறிடக்கூடாது அப்படின்னு. கடைசி ஒரு 5 ஓவர் தான் கொஞ்சம் அப்ரோச் டோட்டலா வேற மாதிரி மாறுமே தவிர ரொம்ப ஈஸி. பட் ஓடிஐல வந்து அப்ரோச் மாறிட்டே இருங்க. ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா அப்ரோச் டக்குன்னு இல்ல மறுபடியும் ஒரு ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் கேப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒண்ணு அப்படின்ட்டு. So ODI is totally different ball game. அதான் 3 பவர் பிளேக்கும் ஒரு விதமான கேம் நம்ம வச்சிருக்கோம். ஆமா, அதே இது 2 விக்கெட் பேக் டு பேக் விழுந்துருச்சு அப்படின்னா ஓடிஐல டோட்டல் கேம் பிளானே மாறும். இந்த இது பவர் பிளே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கேம் பிளான் இருக்கு. T20 அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பிளேன் அண்ட் சிம்பிளா இருக்குது. அப்படின்றதுனால மேபி லைக் நம்ம T20 ஒரு டீம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக ஓடிஐலையும் மாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது என்ன கேட்டா. ஏன்னா அது உங்களுக்கு T20 நேத்து ஒருவேளை T20 நேற்று அப்ரோச் பண்ண மாதிரி நேற்று ஒரு லட்சம் ஒரு ஓடியில் இது மாதிரி ஒரு 400-500+ ரன்ஸ் அடிச்சிட்டாங்க இங்கிலாந்து அப்படின்னா, ஆப்போசிட் பேட்டரோட பேட்டிங் அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்காது. இப்போ இங்க வந்து 300 அடிச்சிட்டாங்க அப்படின்னா பதட்டத்துல நேற்று சவுத் ஆப்பிரிக்கா ஆடின கேம்லாம் ரொம்ப இதா இருந்துச்சு. ரொம்ப ஒரு பதட்டத்திலேயே ஆடின மாதிரியே இருந்தது. 16 ஓவர்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை ஆஸ்திரேலியாவை போட்டு பார்த்த மாதிரி இதுவும் நேற்று போட்டு பார்த்திருப்பாங்களோ உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு. இருந்திருக்கலாம். அப்படி நடந்துருந்துச்சுன்னா அது வேற மாதிரியா பேசியிருப்போம் நம்ம இப்போ உட்காந்துட்டு. சரியா, மேபி லைக் அந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு வந்து அந்த ஓடிஐல வேற மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்கும். ஸோ நீங்க T20 இந்த ஒரு இது ஒர்க் ஆயிடுச்சு, டெஸ்ட்லயும் ஒர்க் ஆகுது, அதனால ஓடிஐல ஒர்க் ஆகுமான்னு கேட்டா தெரியல. அதுவும் டவுட்டா தான் இருக்கு. அதான் இதை நம்ம ஒரு 3 எராவா ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம்னாலே 2005 இருந்தே வச்சுக்கோமே சின்னதா, இல்ல 2006 இருந்தே வச்சுக்குவோம். 6 இருந்து அடுத்து ஒரு 11 வரைக்கும் வச்சு பார்த்தோம்னா அது வந்து ஒரு 150-160 அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு ரீசனபிளா இருக்கும். 170 பெரிய டார்கெட். அத 180 அடிச்சுட்டா இவங்க தப்பா ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி போச்சு. அப்படி இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தா 200, 210 இந்த கேட்டகரிக்குள்ளேயே ரொம்ப வருஷம் போயிடுச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு 3-4 வருஷமா 250 வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. அதுவும் IPL எடுத்து வச்சு பார்த்தோம்னா SRH வந்து அவங்களே அவங்க ஒரு ஹை ஸ்கோர் வச்சு அவங்களே அதை முடிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டு இருந்தாங்க. பட் இந்த சீசன் தான் அவங்க பெருசா சோபிக்கல. பட் மேட்சே நல்லா அடி வெளுத்து விட்டாங்க. எனக்கு என்னன்னா இங்க ரொம்ப பாதிக்கப்படுறது பவுலர்ஸ் தான் தோணுது. பவுலர்ஸ்க்கான ஒரு கேமா இது இல்லாம, அதாவது பவுலர்ஸ்க்குன்னு மட்டும் இல்லாம பேலன்ஸ்டா இருக்கணும்ல, அந்த பேலன்சிங் வந்து மிஸ் ஆகுதோ. அது இதுவும் இதுக்கு பின்னாடி மார்க்கெட் தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். இதுக்கு வந்து என்ன சொல்றது, கேமிங் ரீசன்ஸ், ஸ்போர்ட்டிங் ரீசன்ஸா இல்லைன்னு தெரியல. இதுக்கு பின்னாடி எவ்வளவு மார்க்கெட்டிங் ரீசன்ஸ் தான். இப்போ மக்கள் வந்து நிறைய பாக்குறாங்க அப்படின்னா வி வாண்ட் சிக்ஸர் தான் ஸ்டேடியம்ல போய் கத்துவாங்க தவிர வி வாண்ட் டாட், வி வாண்ட் டபுள், வி வாண்ட் சிங்கிள் யாரும் கத்துறது இல்லை. அப்படின்னும் போது எந்த அளவுக்கு இது வந்து ஒரு பேட்டர்ஸ் கேம் தான். இப்போ ஒரு நல்ல பேட்டிங் தான் இங்க மக்கள் வந்து என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா அப்போ இந்த பால் வந்து கிரௌடுக்குள்ள வரும்போது தான் மக்கள் வந்து ஓ மை காட் அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வருது. ஒரு நல்ல பவுலிங்கை வந்து என்ஜாய் பண்றது இருக்குது. நான் இன்னும் சொல்ல போனா ஒரு மெய்டன் ஓவரை விட 2 6 மக்கள் அதிகம் என்ஜாய் பண்ணுவாங்க. அது எனக்கு ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க. ரெண்டுமே த்ரில்லர்ஸ் தான். என்னன்னா 90 ரன் அடிச்சு அது 89 ரன்னுக்குள்ள ஒருத்தனை அவுட் ஆக்குறது, அது T20 த்ரில்லர் தான். ஆனா நீ அதை பாப்பியா இல்ல 250 அடிச்சு அதுல ஒருத்தன் 100 ரன்ல தோக்குறத பாப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைன்னா அந்த 250 இன்னொருத்தன் சேஸ் பண்றானா அதை பாப்பியானா? இந்த லோ ஸ்கோர் மேட்ச் த்ரில்லர் தான். பட் ஆனா அதை யாரும் வந்து பெருசா கண்டுக்கிறது இல்லை. ஆனா ஹை ஸ்கோர் மேட்ச் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு அப்படி ஒரு டோபமைன் வந்து இதாகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு அட்ரினல் ரஷ். இப்போ ஒண்ணும் கிடையாது. இப்போ வந்து ஒரு 80 நீங்க சொன்ன அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு 80 ரன் அடிச்சுட்டு அது 79 ரன்ல ஒருத்தன் டிஃபெண்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த மேட்சை பாத்தீங்கன்னா ஸ்டேடியம் அமைதியாவே இருக்கும். அவங்க வந்து ஒரு 4க்காக கத்துறதோ இல்ல 6க்காக கத்துறதோ வந்து ஒரு மேட்னஸோ அதுல இருக்கவே இருக்காது. இதே 250 ரன் அடிச்சுட்டு இன்னொரு 220 ரன் வரைக்கும் எடுத்தாலும் அந்த ஸ்டேடியம் வந்து எரப்ட் ஆகும். அதுலதான் மேட்னஸ். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்துட்டு KKR வந்து ஒரு மேட்ச் அடிச்சிருப்பாங்களா, கிட்டத்தட்ட 270 அபோவ் இருக்கும். திரும்பி DK வந்து DK
அது வந்து இதானது. பட் ஆனா நான் தோத்த மேட்ச் சொல்றேன். டிகே தாண்டம் ஆடுவாரு கிட்டத்தட்ட, அவங்களுமே அந்த ஒரு சம் ஷார்ட் ஆஃப் ரன்ஸ்ல தான் தோப்பாங்க. ஆனா அது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஹை கொடுத்துச்சு எல்லாருக்குமே. ஆர்சிபி வெர்சஸ் கேகேஆர். அதே போல இன்னொரு மேட்ச் வந்து கிட்டத்தட்ட 260 அபோவ வந்து பஞ்சாப் ஜெயிச்சிருவாங்க, சேஸே பண்ணிடுவாங்க. அதெல்லாம் இன்னும் ஹை கொடுக்குது. ஸோ அதான் அந்த லோ ஸ்கோர் அப்படிலாம் பார்த்தா அந்த ரோஹித் சர்மா நிறைய மேட்சஸ்ல எல்லாம் ஒரு 130 150 எல்லாம் அடிச்சுட்டு அதை எப்படி டிஃபெண்ட் பண்றதுன்ற ஒரு கலை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரோஹித் சர்மா நிறையவே பண்ணாரு. அதனாலதானே அந்த ஒரு மும்பை இந்தியன்ஸ்னாலே எங்களுக்கு ஈஸிப்பா அப்படின்னு சொல்ற ஒரு இது தூக்கி விட்டு சுத்திட்டு இருப்போம் நாங்கெல்லாம் அதுல. பட் நான் தான் சொல்றேன், இப்போ ஒரு லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்றத கொடுக்குற ஹையை விடவும் ஹை ஸ்கோரிங் கேம் வந்து ஹை அதிகமா கொடுக்குது அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சது மார்க்கெட்டிங் ரீசன்ஸ் தான். அதனாலதான் இந்த பேட்டர்ஸ் ஒரு மிக்சட் கேம், ஒரு ஈக்குவல் கேம் வந்து பேட்டர்ஸ் கேமா மாறிட்டே இருக்கு. அது பேட்டர்ஸ் கேமா மாறி ரொம்ப வருஷம் ஆகுது. உண்மையா சொல்ல போனா பேட்டிங்ல தான் மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப நாள் ஆகுது. மக்கள் வந்து பேட்டிங்கை ரசிக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க அப்போ மக்கள் அதிகமா ரசிச்சாங்கன்னா அதிகமா உள்ள வருவாங்க. உள்ள வந்தாங்கன்னா அதிகமா நமக்கு பணம் வரும் அப்படின்றதுனால பேட்டர்ஸ் கேமா மாத்திடுவோம். இந்த பேட்டிங் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேட்டிங்ல வந்து ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னா பேட் சைஸ். அந்த பேட் சைஸ் வந்து இப்போ இதுக்கு மேல இருக்க கூடாது. அந்த அம்பையர் வந்து செக் பண்ணிருக்காரு. வேற அந்த காஜ வேற நம்ம கண்ணு முன்னாடியே வச்சு செக் பண்ணி காட்டுற மாதிரி எல்லாம் பண்றாங்க. அந்த ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பேட்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்க ஒரு ரூல். மத்த எல்லாமே இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்றது. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல கூட தோனி பேட் இது பண்ணிட்டு இருப்பாரு, காஜ் வந்து உள்ள சொருகி பாத்துட்டு இருப்பாங்க. சொருகாதனோடனே அப்படியே இப்படி திரும்புவாங்க. அந்த கரெக்டா கேமரா வந்து அவங்க பக்கம் திரும்பிடுவாங்க. அந்த ஒவ்வொருத்தவங்களும் ஹேமர் வச்சு தட்டிட்டு இருப்பாங்க. அப்பா காஜ் உள்ள போகணும்டா அந்த அளவுக்கு மாறிட்டு இருக்குல்ல. அதுதான் இப்ப என்ன சொல்றது, பேட்டர்ஸ் வந்து ஐசிசியோட ஃபேவரட் சைல்டு அப்படின்னு மாதிரி பாத்துக்கலாம். பவுலர்ஸ் வந்து என்ன ஒரு குழந்தைக்கு மட்டும் அதிகமா அஸ்வினை வந்து ரொம்ப பாராட்டுவேன். அஸ்வின் வந்து ஒவ்வொரு தடவையும் இதுக்காக வாய்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. ஈவன் வந்துட்டு இப்ப துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் வந்து அவ்வளவு அடி வாங்கும் போது நியூ பால்ல ஒரு பையன் வந்து ஓப்பனிங்ல போடுறான், கண்டிப்பா அவன் அடிதான் வாங்க போறான். அவனுக்கு நீங்க எந்த ஒரு வகையிலுமே வந்து ஒரு பவுலருக்கு பேலன்ஸ் பண்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நடக்கலங்கும் போது அவன் அவ்வளோத்தையும் வாங்கிக்கிறான். அப்ப நீங்க அவனை வந்து நீங்க எப்படி நீங்க ஃபேன்ஸா வந்து திட்டுறீங்கன்னு சில விஷயங்கள் பேசியிருப்பாரு. உண்மையிலே அது வந்து அவரோட ஒரு பவுலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் பேசும்போது தான் எனக்கு அதுதான் இருக்கும். அதே போல பும்ராவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் பிடிச்ச பிளேயர்னு கேட்கும்போது ஒரு பவுலர் நேம் தான் வந்து அவர் டேக் பண்ணுவாரு. ஏன்னு கேட்கும்போது ஆமா நான் ஒரு பவுலர், நானே ஒரு பவுலரை வந்து பேசல அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. எல்லார்ட்டையுமே பிடிச்ச பிளேயர்னு கேளுங்க, ஒரு பேட்ஸ்மேனா தான் இருப்பாரு. கரெக்ட். அதர்வைஸ் ஒரு கேப்டன் வித் விக்கெட் கீப்பர் அந்த மாதிரி இருப்பாங்க. தோனி எப்ப சொல்லுவோம் இல்ல அவருமே ஸ்டார்ட் ஆஃப் இது வந்து அந்த அதிரடி பேட்டிங் அந்த ஒரு இதுல தானே எல்லாருமே ரசிக்க ஆரம்பிச்சாங்க. மேபி அந்த 183 அவர் அடிக்கல அப்படின்னா 81 அதெல்லாம் அடிக்கல அப்படின்னா அவருக்குமே ஒரு இது இருந்திருக்கும்ல, கொடுத்த சான்ஸ். இன்னும் சொல்ல போனா தோனி வந்து கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லி ரசிக்கிறவங்களோட அவர் வந்து அதிரடி பிளேயர் அப்படின்னு சொல்லி ரசிக்கிறவங்க தான் அதிகம். காமா இருக்காரு, எங்களுக்கு அதிரடி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரசிக்க அது எதிர்பார்க்கறாங்க. எந்த படமா இருந்தாலும் ஆக்ஷன் படத்துக்கு தான் எங்களுக்கு வசூல் அதிகம் அப்படின்றது எழுதப்பட்ட. இப்போ நம்ம T20ல வந்து பவுலர்ஸ்க்கு சாதகமா எதுவும் பேசலாம்னா என்ன பேசலாம்? பிச்சஸ் ஒழுங்கா நீங்க பிச்சஸ் ஒழுங்கா பண்ணிட்டீங்கனாலே போதும். பிச் நியாயமானபடி ஒரு 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 ரீசனபிளான ஒரு பிச் கொடுத்தீங்கனாலே போதும், நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதை தாண்டி எதுவுமே பெருசா தேவையில்லைதான் நினைக்கிறேன். ஆமா, ஈவன் அது டெஸ்ட்லயே வந்து இப்போ பார்த்தோம், தார் ரோடு மாதிரி பிச்சை அது இங்கிலாந்துல இல்லைன்னா கடைசி 5 ஓவருக்கு நியூ பால் கொடுங்க, இன்னும் ஜாலியா இருக்கும். என்னது மொதல் 5 ஓவர்ல ஷாஹின் ஷாஃப்ரேடி எல்லாம் ஜாலியா பண்ணுவாரு, தீபக் சார்லாம் செம ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் அப்பாடா இப்போ இனிமே என் ஓவர் அடிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு 3 ஓவர் கடைசியில் ஒரு ஓவர் அப்படின்ட்டு. ஆமா, நல்லா இருக்கு. கடைசி 6 பால் டெத் ஓவர்ங்கிறதே இனிமேல் கிடையாது. எல்லாம் புது பால் தான் வச்சுக்கங்கடா அப்படின்ட்டு. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஆனா அதுலயுமே வந்து பேட்டர்ஸ்க்கு ஒரு பிளஸ் இருக்கு. நியூ பால் கரெக்டா டைம் பண்ண தெரிஞ்சாங்கன்னா வெளுத்துருவாங்க. அதே போல எட்ஜ் பட்டாலும் தெரிச்சுட்டு போயிடுவாங்க. சொல்றேன் அதெல்லாம் இப்போ என்னன்னா அவங்க பிச்சை ஒழுங்கா போட்டோம்னா அதுவே போதும், அதை தாண்டி எதுவுமே பண்ணுற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சரி, இன்னொரு அதாவது இந்த 300 பார்த்ததுனே சரி இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் நம்ம பண்ணலாம் கண்டிப்பா. ஏன்னா செமையா போயிட்டு இருக்கு. இப்போ T20ங்கிறது ஒரு செம எவல்யூஷன்ல இருக்கு. டெஸ்ட் மேட்ச் கூட நல்ல ஒரு இதுல இருக்கு. பட் ஓடிஐக்கு தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 2027 வேர்ல்ட் கப் வர வருது. பட் ஆனா யாருமே அதை பத்தி பெருசா கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஆனா வேர்ல்ட் கப் வரும்போது அதுக்கான ஆடியன்ஸ் வந்துருங்களா? கண்டிப்பா. என்னதான் இருந்தாலும் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன்ற மாதிரி, என்னதான் T20 இருந்தாலும் என்னதான் டெஸ்ட் இருந்தாலும் ஓடிஐ வேர்ல்டு கப் வந்து வரும்போது அதுக்கான மாஸ் எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் அடுத்த ஒரு டிஸ்கஷன்ல கலந்துக்கலாம். பாய்.